ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம வெளிநாட்டு நண்பர்களுக்கு 2 முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்பர் 1, புதிய வேலை சட்டத்தில் ஹச்ஆர்எஸ்டி ஒரு சில அப்டேட்டுகளை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாதிரி அப்டேட், வெளிநாட்டவர் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நீங்கள் செய்கிற சிறிய தவறுனால உங்களுக்கு 300 ரியால் அபராதம் போடுவாங்க, அதுவும் ஒரு நொடியில். இந்த மாதிரி ஒரு நொடியில் உங்கள் தவறை கண்டுபிடிக்கிற சிஸ்டம்லாம் சவுதி அரேபியாவில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 அப்டேட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுதி அரசாங்கம் ஏர்போர்ட்டில் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதே போல் ஏஐ கேமராஸை சவுதியில் முக்கியமான நகரங்களில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனோட வேலை என்னென்னா, ஸ்பீடு லிமிட்டை தாண்டி போனால் அந்த வெஹிக்கிள் நம்பரை ஃபைன் பண்ணி ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல அடுத்த செகண்ட்லேயே ஃபைன் போடும். ஸ்பீட் லிமிட்டை கொஞ்சமாக மீறினவங்களுக்கு 300 ரியால் அபராதமும், அதிகமாக மீறினவங்களுக்கு 500லேருந்து 1000 ரியால் அபராதமும். அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் ஏஐ பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபைன் போட ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இப்போதைக்கு முக்கியமான சிட்டியில் மட்டும்தான் ஏஐ கேமராஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் எல்லா இடங்கள்லையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சவுதி அரசாங்கம். ஹச்ஆர்எஸ்டி புதிய வேலை சட்டத்தில் ஒரு சில அப்டேட்டுகளை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, வாரத்தில் ஒரு நாள் முழு லீவு கொடுக்கணும், அதுவும் 24 மணி நேரம். இது சாதாரணமாக வெள்ளிக்கிழமை கொடுப்பாங்க. கம்பெனி அவங்க வேலைக்கு ஏற்றாப்புல வேறு நாளாக மாற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 12 மணி நேரம் தான் வேலை வாங்கணும், அதுக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது. அதுக்கு மேலே உங்களை வேலை வாங்கினாங்கன்னா நீங்கள் ஹச்ஆர்எஸ்டிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு 5 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் 30 நிமிட ஓய்வு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த 30 நிமிட ஓய்வை எல்லா கம்பெனியுமே கொடுக்கணும் அப்படின்றத ஹச்ஆர்எஸ்டி அறிவுறுத்திருக்காங்க. இந்த அப்டேட்டில் வெளிநாட்டவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னா, இந்த லேபர் லா பற்றி தெரியாமல் இருந்தால் சில சமயம் ஸ்பான்சரே தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த லேபர் லா அப்டேட்டை எல்லா கம்பெனியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு ஹச்ஆர்எஸ்டி கண்காணிச்சுட்டு தான் வராங்க. உங்கள் கம்பெனி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாட்டி நீங்கள் ஹச்ஆர்எஸ்டிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை கியூஆ ஃபோட்டோலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.